ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குல்ஃபி ஐஸ் வீட்டிலே பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். வீட்டிலையே குல்ஃபி ஐஸ் ஈஸியாக பண்ணிடலாம். நான் இப்போ 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். பாலை வந்து நல்லா காய்ச்சிட்டு நல்லா இப்படி கலந்து விட்டு காய்ச்சிட்டு நல்லா பால் வந்து நல்லா நுர தள்ளி கட்டியாக வர அளவுக்கு பால் காய்ச்சிட்டும். காய்ஞ்சதுக்கப்புறம் பாதாம் மிக்ஸு, ஆச்சி பாதாம் மிக்ஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆச்சி பாதாம் மிக்ஸ் யூஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். 2 பேக்கெட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 1/2 லிட்டர் பாலுக்கு 2 பேக்கெட் ஆச்சி பாதாம் ட்ரிங்க், அந்த 10 ரூபாய் பேக்கெட் இருக்கு இல்லையா, அதில் நான் 2 யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இப்போ வந்து தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை வந்து நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஐஸில் நம்மளுக்கு எவ்வளோ சர்க்கரை தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது ஒரு பவுல் சின்ன கப்பில் ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா பால் பொங்கி வரும். நம்ம வந்து கலந்துகிட்டே தான் இருக்கணும். நடுவில் அப்பப்போ நீங்கள் கலந்து விட்டுட்டே இருங்க. நல்லா திக்காகி வரும். திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரும். இந்த ஸ்டேஜில் வந்து முந்திரி பருப்பு நான் வந்து சின்ன சின்னதாக உடச்சி வச்சுருக்கேன். 2-3 உடச்சி வச்சுருக்கேன். அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா எல்லோ கலரில் இந்த மாதிரி திக்காக வந்துடும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து ஆற வச்சுக்கலாம். கொஞ்சமாக ஆறுனதுக்கப்புறம் ஒரு டம்ளரில், நான் வந்து டம்ளரில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் ஏதாவது கிளாஸ் டம்ளர்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை பவுல்ஸில் யூஸ் பண்ணலாம். நீங்கள் எப்படி பண்ணுறீங்களோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். டம்ளரில் யூஸ் பண்ணும்போது அந்த குல்ஃபியோட அந்த நம்மளுக்கு குல்ஃபி ஐஸோட இது மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக வந்து நான் டம்ளரில் யூஸ் பண்ணியிருக்கேன். டம்ளரில் எடுத்து ஊற்றி வச்சிடலாம். இப்போ இந்த டம்ளர் மேலே வந்துட்டு ஒரு கவர் வந்து நான் போட்டு அதுக்கு மேலே ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கலாம். அப்போ வந்து நம்மளுக்கு நல்லா அந்த ஐஸோட ஃபார்ம் வந்து அந்த குல்ஃபி இது எல்லாமே வந்து நம்மளுக்கு அப்படியே இருக்கும். இதில் வேறு எந்த ஒர்க்குமே இல்லை. நீங்கள் பாலும் வெறும் பாதாம் மிக்ஸ் மட்டும் சுகர், இது 3 வச்சுமே நம்ம நம்ம குல்ஃபி ஐஸ் வீட்லேயே அழகாக பண்ணிடலாம். அந்த சம்மருக்கு குழந்தைங்களுக்கு வீட்லேயே நீங்கள் அழகாக செஞ்சு கொடுக்கலாம். டைமும் ரொம்ப நேரம் ஆகாது. இதில் நான் வந்து ஸ்டிக்குக்கு பதிலாக ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இதை எடுத்து நான் வந்து ஃப்ரீசரில் வச்சிடுறேன். ஃப்ரீசரில் வச்சுட்டு 8 ஹவர்ஸ் ஆகணும். 8 ஹவர்ஸ் நம்ம வந்து ஃப்ரீசரில் அப்படியே விட்டுட்டு 8 ஹவர்ஸ்க்கு அப்புறம் எடுத்து அந்த டம்ளர்லாம் வந்து எடுத்து லைட்டாக தண்ணியில் வச்சுருங்க. ஒரு 2-3 மினிட்ஸ் அப்படியே தண்ணியில் இருக்க மாதிரி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்போ எடுக்க ஈஸியாக இருக்கும். ஒரு 3 மினிட்ஸ் போல் வச்சுருங்க. வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் எடுக்க ஈஸியாக இருக்கும். சைடில் வந்து லைட்டாக கத்தி வச்சு நம்ம இது பண்ணோம்னாலே வந்துடும். இப்போ சைடில் வந்து லைட்டாக கத்தி வச்சு எடுத்து விடுறேன். பாருங்கள், சூப்பராக குல்ஃபி ஐஸ் ரெடி ஆயிடுச்சு. வீட்லேயே இது பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.